நம்ம வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலை நேர வணக்கம். இன்னைக்கு பாக்கெட் பால் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு இங்கே ஒரு பொண்ணு பால் தரும். அந்த பொண்ணுக்கு மாடு கண்ணு போட்டிருக்கான். அந்த பொண்ணு பால் கொண்டாட இருந்துச்சு. அதனால அந்த பால் 6 மணிக்கு கொண்டாந்து தரும். 6 மணிக்கு பாலை கச்சிக்கும். புதுசாக மாடு கண்ணு போட்டால் அப்போ தான் பால் கறந்துடுவாள். ஆமாம், அது ஒரு 10 நாள் சீம்பால் விட்டுருவாங்க. அப்புறம் தான் கறந்து ஊற்றுவாங்க. அது கண்ணுக்குட்டிக்கு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் மீன் கண்ணுக்குட்டிக்கு வேறு ஏதாவது சாப்பிட்டுக்குமா? அப்புறம் விடுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் விடுவாங்க, ரொம்ப விடாம கொஞ்சம் கொஞ்சமா விடுவாங்க. பிறந்த கண்ணுக்குட்டிக்கு இன்னும் விட்டாதே அதுக்கு பாலே ஊறும். ஆமா. ஓ, பால் கறக்கிறதும் ஒரு தனி தானே? தனி இது. அதுவும் ஒரு இது. அது அது நினைச்சாதே, அது மனசுல நினைச்சாதே சரியா வரும் மாடுமே. நம்ம கண்ணுக்குட்டிக்குனாக்கா அதுக்கு சொரக்க ஆரம்பிச்சிடும். போட்டுருவோம். 10 மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது பால் ஊற்றி. 10 மாசத்துக்கு. ஆமா, 1 வருஷம் ஆகும். இப்போதான் கண்ணு போட்டு நேற்று ஃபோன் பண்ணி கேட்டுச்சு, ஆச்சு பால் கொண்டாட வந்துச்சு, கொண்டு வாப்பா அப்படின்னு. இடையில 10 மாசமா இப்போ பால் பாக்கெட் தான் வாங்கிருக்கீங்க? ஆமா, 10 மாசமா பால் பாக்கெட் தான். சலிக்காம வாங்கிட்டோம் பால் பாக்கெட். எல்லாமே அந்தந்த பீரியடுன்னா அந்தந்த பீரியட். ஆமா, எல்லாமே காலம் கணக்கு தான். 10 மாசம் நம்ம பாக்கெட் பால் குடிக்கணும்னு இருக்கு. ஆமா. கடவுள் வலிங்க நமக்கு பாக்கெட் பால் பிடிச்சி இருக்கு. பாக்கெட் பால் பிடிச்சி பசும்பால் பால். அது காஃபி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பால் டேஸ்ட் இருக்காது. ஆனால் பாக்கெட் பால் கெட்டியாக இருக்கும் கெட்டியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் இருக்காது. என்ன பண்ணுறது, கிடைக்காது, தானே ஆகணும். எப்படியோ வாழ்க்கையை வாழ்ந்தானே ஆகணும். இது என்ன வைக்கிறீங்க? வேப்பந்தலை போட்டு கொஞ்சம் ஜூஸ் ஆட்டம் போட்டு குடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் திடீர்னு மறுபடியும் கஷாயத்துக்கு மாறிட்டீங்க? கஷாயத்துக்கு மாறிட்டேன்னா சுகர் இருந்தாலும் காயாதான் கண்ணு. அதுக்கு சுகர் டெஸ்ட் பண்ணீங்களா? நானா குடிக்கிறேன். கசப்பெல்லாம் நல்லது வயிற்றுல. எந்த பூச்சியும் வளராது, செத்து போயிடும். கொஞ்சம் கசப்பு சேர்த்துக்கணும். அதுக்குதான் பாவக்காயெல்லாம் சமைக்கிறேன். நம்ம பாவக்காயை வாங்குறது இல்லை. இந்த மாதிரி ஜூஸ் குடித்தா காலையில் சத்த நேரம் கழிச்சு டீ குடிக்கணுமா? ஆமாம், பசிக்காது. கொஞ்ச நேரம் கழிச்சு டீ குடிக்கலாம். அப்புறம் இன்னைக்கு இன்னைக்கு என்ன பண்ணுறது? பிரேக்ஃபாஸ்ட் தோசை. தோசை தான். லஞ்சு இந்த இது சாம்பார் அட்டை குழம்பாட்டை வச்சுட்டு முட்டைக்கோஸ் தோட்டல். அப்புறம் நைட்டு யாரோட வீடியோ பார்த்தீங்க? நைட்டு அம்மா கை பக்கம். என்ன எடுக்கிறீங்க? இந்த பருப்பு, பருப்பு. ஆமாம். இது எவ்வளோ எடுக்கணும்? கொஞ்சம். அம்மா கை பக்கம் என்ன சொன்னீங்க? அம்மா கைப்பக்கம் வீடியோவே போடவே இல்லை. ஏன்? ரொம்ப நாளாச்சு, தெரியல. ஒரே வீடியோ தான் இன்னைக்கு பார்த்தேன். அதுவும் இவன் புவன் போட்டிருக்கேன். இவனை காணும் ரொம்ப நாளா. தீபனேஷே காணும். ஏன் வெளியூர் எங்கேயும் போயிட்டானா? தெரியல, என்னன்னு தெரியல. முன்னாடிலாம் அவங்க வீடியோ போட போட உங்களுக்கு அடிக்கடி வருமா? ஆமா.
அவங்க வீட்லேயும் பசங்களுக்கு கல்யாணம் ஆனோன்னா எல்லாம் மாறி போச்சு. இது நிறைய இடத்துல இது மணி வருதுன்னா இப்போ ஆளை வச்சு எடுத்துக்கிற ஆளை வீடியோ. அவங்க ஆளை வச்சு எடுக்கல, என்னன்னு தெரியல. இப்போ அந்த அம்மாவை பண்ணுறதே ஆளை வச்சு எடுக்கலாம். ஆமாம். ஆனால் அந்த அம்மா விரும்ப மாட்டாங்க. அந்த அம்மா இல்லை, அந்த அம்மா ஆளை வச்சு எடுத்தா சரியாராது. அந்த அம்மா எடுக்கிறதுக்கு பாதி வேலை அவன் பார்க்கணும். புரியுதா? அவன் நறுக்கி கொடுக்கணும் எல்லாம் பண்ணானா அந்த அம்மா அடுப்புக்கிட்ட சும்மா பேசிக்கிட்டு ஆட்டுறத விட சரி. அந்த அம்மாவுக்கு ஆள் வச்சு எடுத்தாலும் தெரியாது. இப்ப நம்மளே நம்ம வேலையை பாக்குறவங்களா இருந்தா ஆள் வச்சு எடுக்கலாம். அதுக்கு அரைச்சு கொடுக்கறது அவன் அரைச்சு கொடுக்கணும், தேங்காய் கீரி கொடுக்கறது, தீபரேஸ் கீரி கொடுக்கணும். எல்லா வேலையும் அவன் கேமராவுக்கு பின்னாடி பார்த்து கொடுத்துட்டு அவன் பண்ணணும். அது மாதிரிதான் வினோத் சங்கீதாவும் கேமராவுக்கு பின்னாடி வினோத் எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துட்டு வினோத் வீடியோவும் எடுக்கணும். எல்லாம் பார்த்து வச்சுட்டு சப்பாத்தி எல்லாம் தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கணும். அது பேபி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு பேபி அப்படிங்க அழகா. பேபி தான் எல்லா வேலையும் பார்க்கணும் வீட்லயும் அடுப்புலையும். இது சும்மா ஏற்றி சப்பாத்தி போடுறது மட்டும்தான் சங்கீதா. ஆனா மூளை நல்ல மூளை, அது மூளை நல்ல மூளையாது. இந்த அம்மா அதுவும் இல்லை, அடுப்புக்கிட்டையும் ஒழுங்கா பார்க்காது, மூளையும் நல்ல மூளை இல்லை. லொடன்னு சிரிச்சு பேசும். அது கமாண்டில் கழுவி ஊத்துறாரு. ஒன்று ஒரு இது இல்லை. அந்த அம்மா போட்டு எடுக்கிறாங்க. பிரியாணி சில ப்ரைஸ் வேறு கொடுக்குறாங்க. நீங்கள் சிறந்த பெண்மணி. தீபனேஷ் இல்லைன்னா அவங்க வீடியோ எடுக்க முடியாது. இப்பயும் வேலைக்கு போயிடுறேன். புவனேஷன் கட்டிக்கார போயிடுறேன். பிள்ளைய 2 கட்டிக்கார பிள்ளை. இந்த அம்மா ஒன்றும் இல்லை. சத்துணவு வேலைக்கு போயிட்டு இந்த சம்பளம் வாங்கிட்டு வர்றது பெரிய விஷயமா இருக்கு. ஆனால் நிறைய பேர் அந்த காலத்தில் சத்துணவில் செஞ்சுருக்காங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் உங்களெல்லாம் கூப்பிட்டால எதுக்காக கூப்பிடலையே? நம்மளெல்லாம் கூப்பிடலையே. ஆனால் பேங்க் வேலைக்கு ஏதோ ஒரு வேலைக்கு வந்து கூப்பிட்டான்னு சொல்லுவீல்ல, வீட்லேயே வந்து டீச்சர் வேலைக்கு தான் வந்து கூப்பிட்டாங்க. அந்த இதெல்லாம் டீச்சர் வேலைக்கு தான் கேபிஎஸ். அப்போ நம்ம இந்த ஊருக்கு வர்ற 96ல் வருது. நம்ம 99ல வந்தோம். 96ல் கூப்பிட்டாங்க. 96ல் ஜாயின் பண்ணது அந்த கேபிஎஸ் அந்த மாதிரிலாம். அப்போ வந்து ரொம்ப டீச்சர் வேலைக்கு தான் வந்து கூப்பிட்டாங்களாம், கவர்மெண்ட் டீச்சருக்கு. சும்மா டீச்சர் ட்ரைனிங் மட்டும் +2 வரைக்கும் படிச்சிருந்தாவே டீச்சர் ட்ரைனிங் மட்டும் படிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு. அப்படி ஜாயின் பண்ணதே அதெல்லாம் கேபிஎஸ் எல்லாம். ஆனால் பரவாயில்ல நல்லா சம்பாதிச்சிருச்சு. அப்பா என்ன வீடு கட்டி வாசல் கட்டி காரு பங்களா எல்லாம். அதான் இன்கம், நல்ல இன்கம் இருந்தால் தான் அதெல்லாம் பண்ணும். ஆமாம். நகையா அப்படி நகை வாங்கியிருக்கப்பா. ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை. யூனிஃபார்மே அடுத்தவங்கள்ட்ட வாங்கி போட்டுக்கிட்டு சிட்டியோட பிள்ளைகள்ட்ட யார்கிட்டயாவது வாங்கி போட்டுக்கிட்டு படிச்சது அந்த அம்மா. சொல்லு, என்கிட்டே சொல்லும். எனக்கு யூனிஃபார்ம் கூட எங்க அம்மா அப்பா தச்சு தர மாட்டாங்க. நான் அந்த சிட்டியோட பிள்ளை யார்கிட்டயாவது வாங்கி போட்டுக்கிட்டு அப்படித்தான் போவேன் வருவேன். பழச வாங்கி போட்டுக்கிட்டு போவேன் வருவேன். அப்படித்தான் படிச்சேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல நிலைமையில இருக்கு. இன்னைக்கு 3 மருமக, 3 மகன், காரு, அத்தை பெரிய வீடு, காரு 1க்கு 2 காரு. ஆனா அவரும் சம்பாதிக்கிறாரு நல்லா. புருஷனும் கேபிஎஸும். அவர் இது எலக்ட்ரிக் லைட் ஹவுஸ் மாதிரி வச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். புருஷனு லைட் ஹவுஸ் தானே? லைட் ஹவுஸ். இந்த கோயில் திருவிழாக்கள் எல்லாம் லைட் போடுவாங்கல்ல, அதெல்லாம் நல்லா கிடைக்கும். அதுவும் இந்த ஆயிரம்லாம் சிட்டி ஊர்ல எல்லாம் நல்லா கிடைக்கும். அவர் சொன்ன காசை கொடுத்துருவாங்க. லைட் ஹவுஸ். இது அதுக்கான ஆள் சப்போர்ட் வேணும், பார்க்கணும்ல. ஆள் சப்போர்ட் வேணும். அதுக்கு தான் 3 பேர்கள் பற்றி வச்சுருக்கேன். ஆமாம். இப்போ ஒரு இடத்துல ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சுன்னா ஜென்ரேட்டரு நம்ம போய் பார்க்கணும்னா. ஆமாம். அவங்க எத்தனை வருஷம் உங்களுக்கு பழக்கம்? எனக்கு அந்த அம்மா நம்ம வரவிட்டுதான், இந்த ஊருக்கு வரவிட்டுதான் பழக்கம். எவ்வளோ வருஷம் ஃப்ரெண்டாக இருந்தீங்க? நான் ஒரு 4-5 வருஷம் ஃப்ரெண்டாக இருந்திருப்போம். நம்மள்ட்ட ரேஷன் அரிசிலாம் என்கிட்ட வந்து விலைக்கு வாங்கிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ரேஷன் அரிசிலாம் என்கிட்ட வந்து விலைக்கு வாங்கிட்டு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். ம் அப்போ ம் இப்போ அவங்க வாங்கிக்கிற பணக்காரில் இருக்காது. ம் அதே ஆனால் இப்போ தான் நிறைய டெவலப்மெண்ட் இல்லை. ஆமாம். இல்லை அப்போல்லாம் டீச்சருக்கு கூப்பிட்டாங்க தானே, அந்த சீசனில் நம்மளும் இங்கே எடுத்துருந்தா போய்க்கலாம். நீங்கள் இருந்த ஊர்லலாம் கூப்பிடலையா? அங்கேயெல்லாம் கூப்பிடல. கேரளா கவர்மெண்ட்டில் இது கேரளா கவர்மெண்ட்டில் அது இதில் தான் இருந்தோம் நாங்கள். இங்கே புதுக்கோட்டையில் இங்கே இருந்தோம். ஆமாம், நம்ம அரியலூர் செந்துரா அங்கேயில் இருந்தோம். அதனால் அங்கே எல்லாம் கூப்பிடல. அது 96 ஜாயின் பண்ணதே அந்த அம்மா. ஓ, ரிட்டையர் ஆகிடுச்சு இப்போ. குர்ஷத் பேகம் அதுவும் அந்த மாதிரி டயத்தில் ஜாயின் பண்ணது. குர்ஷத் பேகம்னு நிறைய டீச்சருக்கு அப்போ தான் நிறைய டீச்சருக்கு தான் அப்போ உள்ள நுழைஞ்சிருக்காங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் சேலரி என்ன கொடுத்துருப்பாங்க? ஸ்டார்டிங்கில் 6000 8000 அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏறிச்சு, படிக்கலாம் ஏறி கலைஞர் வந்தவொடனே. ஆமாம், கலைஞர் வந்தவொடனே. ஆனால் கலைஞர் தான் இவங்களுக்கு போஸ்டிங் போட்டதெல்லாம். இந்த மாதிரி டீச்சர்ஸ் போஸ்டிங் போட்டதெல்லாம் கலைஞர் தான். கலைஞர் தான் ஆனால் நல்லது பண்ணியிருக்காரு நிறைய மக்களுக்கு. போலீஸ் எல்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்காங்கன்னா இந்த கலைஞர் தான். கலைஞர் வந்தாலே ஒரு ஸ்டேஜில் போலீஸ்க்கு டீச்சருக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயலலிதா இருந்தாலும் போலீஸ்க்கு தான் பண்ணுவோம். ஆமாம், ஸ்லோ பண்ணு. அதனால அந்த பீரியட்ல உள்ள போயிருந்தாங்க. ஆமாம், அந்த பீரியட்ல உள்ள. இப்போ வந்து 100 இது என்னமோ டீச்சர் ட்ரைனிங்க்குனே எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும். அதுவும் இல்லாமல் 10th +2 இதுல எல்லாம் இருக்க மார்க் எல்லாம் என்னவோ கணக்கு பண்ணி இல்லை பண்ணுறாங்க. அப்போ இது எல்லாத்துலேயுமே கிரேட் வாங்கி பண்ணதே வரலாம். இது அது இல்லைன்னா இந்த பிள்ளை வாங்கியிருக்கோம் பக்கத்து வீட்டு. வாங்கியிருக்குமா? அன்னைக்கு சொன்னா கமலன் சொன்னா கொஞ்சத்துல போச்சு அவளுக்கு, இல்லைன்னா வாங்கியிருக்கோம் அப்படின்னா. என்ன பண்றது? அந்த செல்வம் அந்த அவங்க இருக்கால தமிழ் மகன் அவன் இப்பதான் வாங்கினேன். அவனுக்கு வந்து ஏதோ இதுல கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு நாம்ஸ்ல. ஆமா, ஏதோ ஒரு நாம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இப்படி அவங்க ஒய்ஃபு அவன் ஒய்ஃபு எப்படி அது எக்ஸாம் எழுதி தான் பாஸ் பண்ணி தான் வாங்கி. இவனை எக்ஸாம் எழுதுனதுல ஏதோ மார்க் வந்துருச்சு போல. இப்ப நம்ம செட்டியோட பையன் ஒருத்தன் கல்யாணம் ஆகாம இருக்கேன் பாரு, வாத்தியாரா, அவனுக்கு எல்லாம் எக்ஸாம்ல மார்க் வந்ததே அவன் எல்லாம் உள்ள போனேன். டிடிசி ஏதோ எக்ஸாம் எழுதுனதுல மார்க் வந்து எல்லாம் 10th +2 மார்க் எல்லாம் கரெக்டாக வந்து போயிட்டு அவன்லாம் வந்தது அந்த பையன்லாம். அப்படி இருந்தால் தான் போகலாம். இப்போ போஸ்ட் மாஸ்டருக்குமே இதுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்க்குமே அப்படி தான். ஆனால் வந்து ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் மார்க் வச்சு எடுக்கிறாங்க. 10th வாங்கியிருந்த மார்க் வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், கீரை பண்ணணும். இந்த பாருங்க, இதை கழுவி வச்சுருக்கேன். கீரை, இந்த கீரை, முட்டைகோஸ் கீரை குழம்புக்கு தக்காளி வெங்காயம், இது முட்டைகோஸுக்கு வெங்காயம் அரைக்கி வச்சுருக்கேன். தேங்காய் கீரி வச்சுருக்கேன், அதை எடுத்தாந்து இதில் போடணும், அரைக்கணும். ஆமாம், அரைச்சி நேற்றே திரி வச்சுட்டேன், அது போடணும். இதெல்லாம் எதில் செய்யலான்னு இருக்கீங்க? வலிக்கணுமா? குக்கரில் தான் செய்யணும். எல்லாமே குக்கரா? குக்கர். ஆமாம், குக்கருக்காக வெயிட்டிங்கா? முட்டைக்கோஸ் வேணா இதில் செஞ்சிருவா, கடாயில். கடாயில் முட்டைக்கோஸ் வேக போடலாம். கடாய் தான் நம்மளோட முதல் ஆயுதம் சமைக்க. மம்மி, ஆமாம். இப்போ இந்த மாதிரி குக்கர் சாந்தா முத்தெல்லாம் வச்சுருக்காங்க, நிறைய பேர் வச்சுருக்காங்க. நம்ம வச்சுக்க இந்த குக்கர், இது சின்னது, அதில் தான் உருளைக்கிழங்குலாம் வாங்கி போடுறாரு. அதுக்கு எல்லா வீட்லேயுமே ஃபேமிலி 2 பேர் 3 பேர் சின்ன பிள்ளைய தானே இருக்குங்க, அதுக்காக தானே தோதா இருக்கும். ஆமாம்,
ஸ்டூ எல்லாம் இதுல தான் பண்றேன். ஸ்டூனா உருளைக்கிழங்கு வேக வச்சு இதுக்கு இடியப்பத்துக்கு குருமா மாதிரி வைக்கிறாரு. தேங்காய் சுத்தி வெங்காயம் தக்காளி இடியப்பத்துக்கு எல்லாத்தையும் இது எல்லாம் அவிய வச்சு பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் போட்டு தேங்காய் பால் ஊத்துறாரு. அதுதான் ஸ்டூ. அதுவும் நல்லா இருக்கும் முறுக்கு. அதுதான் இடியப்பத்துக்கு அவங்க வைக்கிற கேரளாவில். கேரளாவில் அப்புறம் இந்த குழம்பு சொல்லுவீங்களா? அது என்னது? கடலைக்காய். கடலைக்காய் அது ஏன் கறின்னு சொல்கிறாங்க? கறி மாதிரி இருக்கனாலயா தெரியல. கடலைக்கறி இந்த ஊரில் குழம்புக்கே கறின்னு சொல்லுவாங்க. அப்போ சிக்கன் செஞ்சால் சிக்கன் கறியா? ஆமாம், சிக்கன் கறி. ஆமாம், அங்கே கறின்னு சொல்லுவாங்க. போட்டிருக்காங்க. நம்மள ஒரு பொண்ணு வீடியோவில் கேட்டிருக்கோம், உங்க நேம் என்னம்மா அப்படின்னு. ஆமாம், இவர் நேம் நம்ம அனுப்பியிருக்கோம். அனுப்பிட்டியா? உங்களுக்கு யார் வாய்ஸ் தர்றத இன்னும் கேட்டிருக்காங்கல்ல? ஆமாம், வாய்ஸ் எல்லாம் யாரும் தர்றதில்லை ஃப்ரெண்ட்ஸ். நானே தான் கேட்குவேன். ஆனால் எனக்கு இன்னும் வீடியோ எடுக்க தெரிஞ்சிருந்தா இன்னும் பெட்டராக எடுத்து இதாக இருப்பேன். நானே சமைக்கும் போது நான் இப்படி வச்சுக்கிட்டு எடுத்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். வாய்ஸ் ஓவர் அந்த பிள்ளைய மாதிரி கொடுக்கலாம், நல்லா இருக்கும். எனக்கு அந்த மாதிரிலாம் பண்ண தெரியாது. செல்லில் அதெல்லாம் பண்ண தெரியாது. அதனால இப்படி வீடியோ எடுப்பேன். இந்த பிள்ளைலாம் வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குது. அந்த நான் சொல்றேன்ல, சோப்பனா அதெல்லாம் எடுத்துருது வீடியோவை எடுத்துட்டு அப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குது. சோபனாவும் சரி, அப்புறம் இன்னொன்று வெளிநாட்டு சொல்லுவீங்கல்ல? ஆமாம், வெளியில நம்ம ஊரும் ஒன்றும் தலைச்சவு இல்லைன்னு கரண்டை கட் பண்ணுறாங்க. நாங்களும் ஒன்றும் தலைச்சவு இல்லை. முட்டைக்கோசு வந்துக்கிட்டு வெளியே சுருங்கிடும். ஆமாம், சுருங்கிடும். முட்டைக்கோசுலாம் சுருங்கிடும். ஆனால் அது வாங்காது. இனிமேல் ரொம்ப சாப்பிடக்கூடாது. தைராய்டுக்குமே ஆகாதான் முட்டைக்கோசு. அதில் என்ன ஸ்மெல் வருது பாரு. நறுக்குன உடனே கேஸு ஒரு மாதிரி கெட்ட வாசம் மட்டும் வருது பாரு. ஆனால் ஒரு இடத்துல முட்டைக்கோசு நல்லா டேஸ்ட்டாக பண்ணுறாங்க. கடலை பருப்பெல்லாம் போட்டு நல்ல டேஸ்ட்டாக சாப்பிட நல்லாதான் இருக்கும். நீ வேற சாப்பிட நல்லாதான் இருக்கும். ஆனா அது அந்த கேஸ் ஸ்மெல்லுக்காக சமைக்க கூடாதுங்கிறாங்க. நீ சொன்ன பாரு, நறுக்குன உடனே ஒரு வாடை வந்துச்சு. நான் கூட கேஸ் திறந்து லீக் ஆயிடுது. கேஸ் லீக் ஆகிற மாதிரியே வாசம் வரும். இது முட்டை அதுக்காக மஞ்சள் தூள்லாம் போட்டு சமைச்சிருவோம். அம்மா கைப்போக்கம்லாம் ஆள் வச்சுக்கலாம்ண்ணா, ஆள் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. வச்சுக்கிட்டாலும் அந்த அம்மா அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு மயங்கி இல்லைன்னா சரியா வராது. மயங்கி தனித்தனியே இருக்காங்களே, அந்த அம்மாவை ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போறது அவங்க தான் கூப்பிட்டு போறாங்க. எல்லாத்துக்கும் அவங்க தான் வராங்க. ஏன் அவர் புருஷன் அதெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க? கூப்பிட்டு போனா புருஷனோட போகாது இருக்குது. மயங்கில தான் பார்க்குது. ஒண்ணு புவன் சென்னையிலேருந்து வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறேன், இல்ல எனக்கு தீவனிஸ் கூப்பிட்டு போறேன். ஹாஸ்பிட்டலுக்கு போற சுகர் டெஸ்ட் இந்த மாதிரி எடுத்தாலும் அது எதுக்குமே அதுவா போகல. மயங்கில எதிர்பார்த்துதான் இருக்கு. மயங்களை கல்யாணம் பண்ணிடுச்சு, ஆனா மயங்கில எதிர்பார்த்துதான் இருக்கு. அங்கே ஓடுது. அவர் வேலையை மட்டும் தான் பார்ப்பாரு. அவரால் வண்டியில வச்சிடலாம் அந்த அம்மா கூப்பிட்டு போற அளவுக்குலாம் அவர் ஒரு விலகினமா தானே இருக்காரு. ஒல்லியா தான் இருக்காரு. ஒல்லியா இருக்காரு. 11 மணிக்கு அன்னைக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வீடியோ போட்டிருக்காரு. 11 மணிக்கு சிக்கன் எடுத்து 11 மணிக்கு தான் காலையிலேருந்து ஒண்ணுமே சாப்பிடல யாருமே. 11 மணிக்கு சிக்கன் எடுத்து சமைச்சு 12 மணிக்கு சாப்பிட்றாங்க. அவருக்கு அதுக்குள்ளே பசி வந்துருச்சு போல. தட்டுல சோத்தை போட்டுக்கிட்டு வந்து சிக்கன் குழம்பு கொதிக்கையிலே வந்து மோந்து ஊற்றிக்கிட்டு போறாரு பாவம். லேட் ஆயிடுச்சு. அது எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா 12 மணிக்கு கொண்டாந்துருக்கு. காலை டிஃபன் கிடையாது அன்னைக்கும்.
12 மணிக்கு கொண்டாந்துருக்கு வந்தோம்மா. ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிருப்பா அதுக்கு. ஞாயிற்றுக்கிழமைனா முக்கால்வாசி எல்லாருமே வீட்டில் லேட்டாக தான் எழுந்திரிக்கிறாங்க. ஆனால் பெரியவங்களாம் லேட்டாக எழுந்திரிச்சு நான் சரியாக வராது. லேட்டு ஆமாம், ரொம்ப லேட்டாக இருந்துச்சு. 12 மணி காலை டிஃபனே கிடையாது. அவங்க என்ன இது பண்ணுறாங்க, முக்கால்வாசி காலை டிஃபனே கிடையாது. காலையில் சத்துணவு கோயிலுக்கு இழுத்து போகல 2 நேரத்துக்கும் சேர்த்து சோறே வச்சுட்டு போயிடும். என்ன சோறே வச்சுட்டு போயிடும். அதுவும் குக்கரில் தான் வைக்கணும். குக்கரில் தான் வைக்கணும். அவங்க என்ன அது சமைக்குது, என்ன வேலை இருக்குது. இவங்க பிரியாணி வீட்டில் வேற எடுக்கிறாங்க. ஆமாம், பிரியாணி வீட்டில் வேற எடுக்கிறாங்க. அவங்க சாய்ச்சிட்டாங்க. ஒரு ப்ராப்பர்னா ஒரு கரெக்டாக இல்லைல்ல. ஆமாம். ஆனால் எப்படியோ அந்த கலகலன்னு பேசுகிறனால ஓடுது. அந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிறது கொஞ்சம் இதுவாக சொல்லணும். ஒரு மாதிரி கொலபரேஷனா அது ரீச் ஆனது. அதுலதான் ரீச் ஆனது. அதையே அவங்க சொல்லுவாங்க, அம்மா நீ சொல்லு, உன் பாஷையில சொல்லு அப்படின்னாங்க. இங்கிலீஷ் சரியா வராது, அதனால ஒரு மாதிரி சொல்லணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிறது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு. வார்த்தை ஒழுங்கா வராது. அது அவங்க அது மக்களும் ஒரு இதுவா எடுத்துக்கிட்டாங்க, அவங்களும் எடுத்துக்கிட்டாங்க. மக்கள் அதனாலதான் விரும்புறாங்கன்னு தெரிஞ்சு அப்படி பண்றாங்க. இல்லை, நான் தேங்காய் எடுத்துட்டு வந்துடுறேன். தேங்காய் அரைக்க போறாங்க கைஸ். தேங்காய் அரைச்சா மம்மி? தேங்காய் போட்டு இறக்க. தேங்காய் தூவல் மாதிரியா? தேங்காய் தூவல் 2 ஸ்பூன் தேங்காய் தூவல் போட்டு இறக்கணும். நல்ல இதுவாக அரைக்கக்கூடாது, தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. அப்படியே அரைக்கக்கூடாது. தேங்காய் திரிதான் போடணும், அது திரி போடாமல் இப்படி பண்ணுறேன். ஓ, இப்போ எல்லாம் நம்ம யோசனை படி பண்ணிக்க வேண்டியது. ஆமாம். மஞ்சத்தூள் போட்டு எக்கு கிரேவி மாதிரி இருக்கா? இதில் ஒரு முட்டை உடச்சி ஊற்றினா கூட நல்லா இருக்கும். உடச்சி ஊற்றுவா? முட்டை உடச்சி ஊற்றினா கூட நல்லா இருக்கும். வெள்ளிக்கிழமை இருக்கு என்னன்னு பார்த்தேன். எக்கு முட்டை மசாலா அப்படிங்களா? இது சாப்பிட்டு பாரு, வெந்திரிச்சானு சுடுது கொஞ்சம். வந்துட்டு முட்டை உடச்சி ஊற்றுவா வேண்டாமா? உங்கள் விருப்பம். முட்டை உடச்சி ஊற்றுறாங்க நிறைய பேர் முட்டை கோஸில். முட்டை இது மேலே ஊற்றினா டேஸ்ட் ஆகுமா? முட்டை உடச்சி ஊற்றுறாங்க. இவங்க இந்த ரைஸுக்கு முட்டை உடச்சி ஊற்றி தானே பண்ணுறாங்க, அந்த ரைஸ் மாதிரி தான் இது. ஆமாம் ஆமாம், இதுலேயே ரைஸை போட்டுக்கிட்டோம்னா ரைஸ். ஆமாம். வலிக்கு நமக்கு நூடுல்ஸ் எல்லாம் பண்ண தெரியுமா? நூடுல்ஸ் எல்லாம் பண்ணலாம். அவங்க கடையில் இருக்கிறது பெரிய பெரிய நூடுல்ஸாக இருக்குங்க. ஆமாம். முட்டையை ஊற்றினா அதுவும் அதோட மிங்கிள் ஆயிடுச்சு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். நான் இது வரைக்கும் முட்டை ஊற்றி செஞ்சதில்லை. முட்டை கோஸா? ஆமாம், நிறைய பேர் எல்லாத்துலேயுமே முட்டை உடச்சி ஊற்றுறாங்க. கீரையில் கூட முட்டையை உடச்சி ஊற்றுறாப்பா. டேஸ்ட்டுக்கு தான். ஆமாம். அன்னைக்கு பார்த்தீங்களா நம்ம கோயிலில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கல, அவன் முட்டை தோசை கேட்குறேன். ஓ, அந்த பையல அந்த வாவா ஆப்பில் வேலை பார்க்குறவர் வந்தாருன்னு சொன்னீங்கல்ல, பூரி சாப்பிட்டாரு, இது 2 தோசை சாப்பிட்டாரு, அது சாப்பிட்டாரு, இது சாப்பிட்டாருன்னு சொன்னீங்கல்ல. அவர் வந்த உடனே, அண்ணே ஒரு தோசை பார்சல், ஒரு முட்டை தோசை எனக்கு சாப்பிட்றதுக்கு. அவர் உடனே முட்டை தோசைனவன் தோசையை மேலே ஊற்றி அதில் முட்டையை ஊற்றி எடுத்து கொடுக்குறாரு. கடையிலலாம் முட்டை தோசை இப்போ ஃபேமஸ் ஆகிடுச்சு போல. நீங்கள் கடையில் முட்டை தோசை சாப்பிட்ருக்கீங்களா? ஆனால் அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியலை. முட்டை தோசைக்கெலாம் 20-25 ரூபா பண்ணுவாங்க. ஏன்னா முட்டை 5 ரூபா 10 ரூபா விற்கிது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணுவோம். இப்போ நம்ம சாப்பிட்ற தோசையும் 25-30 தானே? ஆமாம். அப்போ முட்டை தோசை இப்போ கூட பண்ணுவாங்க. 40 ரூபா 50 ரூபா கூட. வலிக்கு நம்ம பருப்பு உரிக்கிறாங்க. ஆமாம், இந்த பருப்பு உரிச்சுக்குவோம். இந்த பால் லேட்டாக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ், 6 மணிக்கு தான் வரும்.
ம் 6 மணிக்கு தான் வந்து கொண்டு வரும். 6 மணிக்கு வர விட்டு தான் பால் காய்ச்சி சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணணும். விளக்கேற்றிட்டேன், ம் சாமிக்கு தான் நெய்வேத்தியம் பண்ணணும். முட்டைக்கோஸ் அப்படியே வேகட்டும் மம்மி. ஆமாம், அமர்த்திடணுமா? கொஞ்ச நேரம் இல்லை கொஞ்ச நேரம் வேகட்டும். ம் வெந்தோடனே அப்புறம் கீரையை தட்டி விடுவோம். கீரை குழம்பு வைப்போம். ம் கீரையை குக்கரில் தானே வைக்கணும்? ஆமாம், குக்கரில் தான் இருக்குது, பருப்பு விட குக்கரை அவுக்கணும். ஆமாம். ம் பூனை வந்துக்கிட்டே இருக்குன்ட்டு ம் அவங்க அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. வலிக்கு எந்த மிருகமும் வளர்க்குறது ஏன் பிடிக்க மாட்டேங்குது? எனக்கு பிடிக்காது. நாய்க்குட்டி எதுவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னா வளர்க்கலாம். நம்மளால டைம் வேஸ்ட் பண்ணலாம். உங்கள் அக்காலாம் வளர்க்குறா? உங்கள் அக்காலாம்? அக்கா வளர்க்குறான்னா அவளுக்கு எந்த ரிஸ்கான ஒர்க்கும் செய்யறதில்ல. அவளுக்கு அவள் புருஷனும் பிள்ளைகளும் பார்த்துருங்க. அவள் சும்மா இந்த அம்மா கைப்பக்குவம் மாதிரி சும்மா அவள் இருந்தாவே பெருசுன்னு நினைக்கிறவங்க. அவளா உட்காந்து இருந்தாவே பெருசு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அப்படி இல்லை, நம்ம தானே பொறுப்பா எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கையில நம்மளால அந்த பொறுப்பையெல்லாம் கவனிச்சு கொள்ள முடியும். குக்கரை ஊற்றாச்சு. அவுத்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. எல்லாம் விளக்குன்னு ஊற்றிட்டீங்கல்ல, கீரை அது போட வேண்டும். கீரையை போட்டு வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு வேக விட்டுட்டு சாம்பார் இருக்க வேண்டியது. கீரை குக்கரில் வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. காலத்தின் தாமதம். ஆமாம், நேரமாயிட்டு இருக்கனால நாங்கள் இதிலே வேக வைக்கிறோம். நேரம் ஆயிடுச்சுன்னா எது எப்படி பண்ணாலும் தப்பு இல்லை. ஆமாம். குக்கரில் வேக வச்சா அது அதோட பலன் கிடைக்காத கீரையோட பலன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வேகாமல் சாப்பிட்டாலும் முருங்கைக்கீரையெல்லாம் மேலே அள்ளி வைக்க சொல்கிறாங்க. அது வேகவே மாட்டேங்குது. குழம்பெல்லாம் தாளிச்சு விட்டு மேலாப்புல அள்ளி வச்சுட்டு ஒரு 2 செகண்ட்ல இறக்க சொல்கிறாரு. அது கீரை வேகாத மாதிரி ஒரு மாதிரி இருக்கு. கீரை நல்லா வெந்தாதான் நல்லா இருக்குல்ல. இல்லைன்னா என்ன வயிற்று ப்ராப்ளம் வருமா? ஆமாம், கீரை முருங்கைக்கீரைலாம் வேகலைன்னா வயிற்றால முடியும். அதேமாரி முருங்கைக்கீரை தான் எதுவும் வயிற்றுல எதுவும் ப்ராப்ளம்னாலும் ஊற்றுவாங்கல்ல. ஆமாம், இந்த லிக்யூடு மாதிரி உப்பு போட்டு தொப்புளில் ஊற்றுவாங்க. அது எதுக்காக ஊற்றுவாங்க? அது இந்த மப்பு கிப்பு ஏதாவது இருந்துச்சுனாக்க தொப்புளில் சின்ன பிள்ளைகளுக்கு ஊற்றுவார். ரொம்ப சின்ன பிள்ளைகளுக்கு. ஆமாம். அதானே கிளியர் ஆயிடும். ஆமாம், அது கிளியர் ஆயிடும். அது உள்ள சாந்திரம். எண்ணெய் தேய்க்கக்கூடாதா? எண்ணெய் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தேய்க்கலாம், அதுவும் மப்புக்கு தேவைதான். ஆனால் இது நல்லா உப்பும் கீரையும் இருந்து போட்டால் வயிற்று வலியை கேட்கும். ஃபஸ்ட்டு தோசை ஃப்ரெண்ட்ஸ். தோசை இந்த சட்னி, தேங்காய் சட்னி, புளி வச்சு வெங்காயம் வச்சு அரைச்சது. மதியத்துக்கு சூடான சாதம், கீரை பொன்னாங்கண்ணி கீரை கடையல் மாரி பண்ணேன், நல்லாயிருக்கும். இது முட்டைக்கோஸ் தோட்டல், முட்டைக்கோஸ் முட்டை போட்டு தோட்டல் பண்ணிக்கணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த டீ இப்போ தான் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி பசும்பால் வந்துச்சு, அது லேட்டாக வந்தனால லேட்டாக ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.